வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய பதிவு கந்த சஷ்டி ஒரு நாள் விரதம், முழு விரத முறை, அதோட நன்மைகள் பலன்கள், எப்படி இந்த விரதத்தை இருக்கணும், நம்மளால் தவிர்க்க முடியாத காரணங்களால் எல்லாராலையும் இந்த 7 நாள் விரதம் இருக்க முடியாது. ஆனால் அவங்க மனசார நினச்சிருப்பாங்க சஷ்டி விரதம் இருக்கணும்னு. இல்லை, பல வருடங்களாகவே அவங்க சஷ்டி விரதம் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த விரதம் இருக்க முடியாமல் அவங்களுக்கு ஒரு தடங்களாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு தடங்கல் கிடையாது. இந்த சஷ்டி விரதம், இந்த ஒரு நாள் விரதம் நீங்கள் 7 நாள் விரதம் இருந்ததுக்கு சமம். அதனால் இந்த தவறாமல் இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் இந்த ஒரு நாள் விரதத்தை, இந்த 6 நாள் நீங்கள் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, இந்த கடைசி நாள் விரதத்தை நல்லபடியாக இருந்து இந்த 6 நாள் உள்ள பலனும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா எதுக்கு இந்த வீடியோ நான் அப்படி போடுறேன்னா, எனக்கும் அப்படி தான். நானும் சில நாட்களாகவே பல வருடங்களாகவே சஷ்டி விரதம் போன வருடமாக 48 நாட்கள் விரதம் இருந்தேன். ஆனால் இந்த தடவை என்னால் இருக்க முடியலை. சில தவிர்க்க முடியாத காரணம். என்னை போல் எல்லாருமே கட்டாயம் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களால இந்த 7 நாள் விரதம் இருக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு நாள் விரதம் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. இதை பயன்படுத்திக்கோங்க. 6 நாள் விரதம் இருந்ததுக்கான சமமான பலனை நீங்கள் பெறுவீங்க. இந்த விரதம் இருக்கிறதுனால உங்களுடைய கடன்கள், கஷ்டம், குழந்தை இல்லாத திருமணமாகாமல் இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த விரதத்தை உங்கள் மனசில் நினச்சி உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன பிரச்சனை இருக்கோ அதை நினச்சி நான் சொல்கிற முறையில் இந்த ஒரு நாள் விரதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முழு விரத முறையை நீங்கள் பார்த்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்காக அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதமாகும். இது பொதுவாக மாதந்தோறும் ஒரு சஷ்டி திதியன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் கந்த சஷ்டி விரதம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இது ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்சம் பிரதமை திதியில் தொடங்கி சஷ்டி வரை 6 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. சஷ்டி விரதத்தை ஒரு நாள் மட்டும் கடைபிடிப்பவர்கள் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியில் பின்வரும் முறைகளை பின்பற்றலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ சஷ்டி விரத முறை, ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம், எப்போது தொடங்க வேண்டும் அப்படின்னு முழுசாக பார்க்கலாம். சஷ்டி திதி என்று, அதாவது இந்த தடவை சஷ்டி திதி 27ஆம் தேதி வருது. உங்களுக்கு காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த விரதத்தை இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? இந்த விரதத்தை மேற்கொள்வதன் முக்கிய நோக்கமே முருகப்பெருமானின் அருளை பெறுவது, பாவங்களை நீக்குவது, மன அமைதி மற்றும் குடும்ப நலம் பெறுவது ஆகும். எப்படி விரதம் இருக்கலாம், என்ன மாதிரியான உணவு முறைகள் இருக்குது? ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் அந்த நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்கலாம். முடியாதவங்க, இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பழங்கள் மற்றும் தண்ணீர் மட்டும் அருந்தலாம். சஷ்டி விரதத்தின் போது உப்பு, புளி, காரம் ஆகியவற்றை கட்டாயமாக சாப்பிடவே கூடாது. மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். உங்கள் ஊரில் சூர சம்காரம் நடந்தால் நேரில் பார்த்து கோவிலுக்கு சென்று நேரில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டிவியில் நீங்கள் உங்களுடைய சூர சம்காரத்தை பார்த்துட்டு கோயிலுக்கு சென்று உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். கட்டாயமாக குளிச்சுட்டு தான் உங்களுடைய அதாவது பூஜையை, மாலை பொழுதில் பூஜை குளிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பூஜையை முடிக்கணும். இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிற நீங்கள் திருக்கல்யாணம் பார்க்குற வரைக்கும் விரதத்தை முடிக்காமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 7 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க, அதாவது 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க தான் திருக்கல்யாணம் பார்த்த பிறகு தான் அவங்களுடைய விரதத்தை முடிக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் விரதம் இருக்கிறதுனால சூரசம்காரம் பார்த்த பிறகு நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடித்துக்கலாம். அன்றைய தினம் முருகனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து நைவேத்தியம் செய்து விரதத்தை முடிக்கலாம். வழிபாடு எப்படி நம்ம வழிபடலாம்? வீட்டில் முருகப்பெருமானின் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அதை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும். முருகனுக்குரிய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் மற்றும் பாடல்களை பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்றவற்றை படித்தால் மிகவும் நல்லது.
முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்யலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, தியானம். நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கலாம்? நாள் முழுவதும் முருகனை நினைவாக தியானம் மற்றும் ஜெபம் செய்வது சிறந்தது. ஓம் சரவண பவ அல்லது ஓம் முருகா போன்ற மந்திரங்களை ஜெபிக்கலாம். மன தூய்மை ரொம்ப முக்கியம். விரதத்தின் போது மன தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். கோபம், பொய், புறம் பேசுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தானம். ஏழைகளுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்யலாம். விரதத்தை எப்படி நிறைவு செய்யலாம்? மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்த பின்பு விரதத்தை நிறைவு செய்யலாம். உடல் நிலை சரியில்லாதவர்கள் அல்லது வயதானவர்கள் பழங்கள் மற்றும் தண்ணீர் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம். சஷ்டி விரதம் மேற்கொள்வது உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. அவரவர் உடல் நிலை மற்றும் வசதிக்கேற்ப விரத முறைகளை மாற்றிக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பயன்பெற்ற மாதிரி மற்ற உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புனீங்கன்னா அவங்களும் இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பயன்பெறுவாங்க. கட்டாயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.